வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு சின்ன பதிவு. நம்ம மட்டும்தான் இங்க வாழறதுக்கு உரிமை கிடையாது. வாய் இருக்கிறதுனால எங்களுக்கு உரிமை இருக்கு, இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொல்றோம். நம்மளால வாய் இல்லாத ஜீவன்கள்லாம் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. ஸோ நம்ம சுயநலத்துக்காக மட்டுமே அரசாங்கம் நம்ம ப்ரெஷர் தாங்க முடியாத நிறைய விஷயத்த செய்யறாங்க. ஆனா மனுஷனா நம்ம மனசாட்சிப்படி யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளோட சுயநலத்துக்காக இங்க இருக்கக்கூடிய இயற்கையும் வாயில்லாத ஜீவன்களையும் எவ்வளவு விஷயத்த நம்ம அழிச்சிட்டு போறோம். நீர் தங்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாத்தையும் நம்ம ஆக்கிரமிச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு போறோம். நம்ம பிரம்மாண்டமா வாழணுன்றதுக்காக அந்த இடத்துல இது என்னோட இடம் அப்படின்னு அந்த நீர் தங்கும் போது வெள்ளம் வந்துடுச்சு, தண்ணி வந்துடுச்சுன்னு கவர்மெண்ட்டை ப்ரெஷர் பண்றோம். தெருவில் நாங்க போகும்போதும் வரும்போதும் இந்த உயிரினங்கள்லாம் எங்களுக்கு தொல்லையா இருக்கு, வைரஸ் பரவுது அப்படின்னு உயிரினங்கள்லாம் நம்ம எடுத்துருங்க, அதை கட்டுமானம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ப்ரெஷர் பண்றோம். இது எல்லாமே நம்ம தலைமுறைய கண்டிப்பா பாதிக்குங்க. கொரோனா டைம்ல நம்மளால மனுஷங்களே பாக்குறதுக்கு வைரஸால பயந்த போது எந்த ஜீவராசிகளுக்கோ இது பெருசா அட்டாக் ஆகல. என்னோட நாலேஜுக்கு தெரிஞ்சதை சொல்றேன், பட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி மனுஷனிடத்துல அந்த பெட் அனிமல்ஸ் மட்டும்தான் பயம் இல்லாத நெருக்கமா இருந்தது கொரோனா டைம்ல. இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி ஒண்ணா நம்ம ரிமூவ் பண்ணோம்னா அடுத்தது குரங்கு எங்களால் எங்கேயும் போக முடியல, வர முடியல. ஸோ அவங்க எல்லாரும் என் பிள்ளைங்களை பிடுங்குறாங்க, வாழைப்பழத்தை பிடுங்குறாங்க, குரங்கெல்லாம் கட்டுமானம் பண்ணுங்க அப்படின்னு வரும். இப்படி அவங்க வாழக்கூடிய இயற்கை இருக்கக்கூடிய அந்த இடங்களை, இயற்கை சூழல்லையோ வாழக்கூடிய அந்த ஜீவராசிகளையோ இது எல்லாத்தையும் நம்ம சுயநலத்துக்காக, நம்ம வாழணுன்ற மட்டும் சுயநலத்துக்காக அழிச்சோம்னா நம்ம தலைமுறைகள் அதிகமா பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்மள மென்ஷன் பண்ணி தான், நம்மள ஒன்றிணைஞ்சுதான் நம்மளுக்கு கீழே இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் வாழுதுன்னு. ஆனா கிடையாதுங்க. நம்மளுக்கு கீழே இருக்கிற 6 அறிவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஜந்துக்கள் எல்லாமே அவங்கள பேஸ் பண்ணி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்க. இயற்கையை ஒன்றி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இயற்கையையும் அழிச்சிட்டு நம்மளுக்கு கீழே இருக்கிற வாயில்லாத ஜீவன்களையும் அழிச்சிட்டு நம்ம எப்படி வாழ முடியும்? மிஷின் வாழ்க்கையா? கிடையவே கிடையாது. இன்னைக்கு ட்ரெண்டிங் ஒரு கருத்தரிக்கிற ரோபோ, பெண் ரோபோவை ரெடி பண்ணியிருக்காங்கங்க. இதுக்கு எத்தனை பேர் நீங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிங்கன்னு தெரியாது. பட் எல்லாமே மிஷினா மாறும்போது மிஷின் ஒரு சின்ன மிஸ்டேக்ல தப்பாச்சுன்னா ஜாம்பியோ, நம்ம நிறைய படம் பார்க்குறோம் இல்லையா, ஜாம்பியோ இந்த மாதிரி குழந்தை பிறக்குது, இந்த மாதிரி பேயா மாறிடுறாங்க மனுஷங்க அப்படின்னு, இதெல்லாம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. பலவிதமான வண்ணங்கள், கெமிக்கல் இதெல்லாம் பூசப்பட்டு தண்ணியில கொட்டும் போது அதுல இருக்கிற ஜீவராசிகள் எல்லாமே அந்த கெமிக்கலால நாங்க பாதிக்கிறோம் அப்படின்னு யாரும் இங்க பெரிய லெவல்ல பண்ணல. அப்போ